இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன பண்றீங்க நீங்க? யாராவது வர போறாங்க. கதவு வேற திறந்திருக்க. ஷாமு, என்ன தம்பி நீங்க இங்க? நீ இங்க என்ன பண்ற? அது வந்துதான் அன்னி கூட கொஞ்ச நேரம் பயமுறுத்தி விளையாடலான்னு நான் பார்த்தேன். தம்பி இதெல்லாம் ஒண்ணும் விளையாட்டு இல்ல. அவன் தான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணன்னு சொல்றான்ல, நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு தப்பா நினைச்சு. என்ன சொல்ல வர சொல்லு. இவரு என்னோட உடம்புல அங்கங்க தப்பு தப்பா. ஆனா அது ஒண்ணும் இல்ல, நான் அன்னிக்கிட்ட கொஞ்சம் ஓவராவே விளையாடிட்டேன். இவ்வளவுதான விஷயம். இங்க பாரு, அவன் உனக்கும் தம்பி தான். அவன் சின்ன வயசுல இருந்து இப்படியே தான் விளையாடிக்கிட்டே இருப்பான். என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஐயோ சரிம்மா, அழாத. ஷாமு, இங்க பாரு, அன்னிக்கிட்ட சாரி சொல்லு. அதோட இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது, ஓகேவா? சாரி சொல்லேன்டா. எதுக்காக நான் நம்ம தம்பி அன்னிக்கிட்ட சாரி கேட்கணும்? அது ஒண்ணும் இல்ல, நான் இவங்க கிட்ட விளையாடுனதுல இவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அதான் அண்ணன் சாரி கேட்க சொல்றாரு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அதான் சொல்லிட்டேன்ல, இனிமே நான் உங்ககிட்ட எப்பவுமே இந்த மாதிரி விளையாட மாட்டேன். ரொம்ப பிரமாதம். வீட்டுக்கு வந்த உடனே கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்கண்ணா, உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டும் தானா? ஏன் இவளுக்கு கொண்டு வரலையா? வீட்ல சும்மா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதே பெருசு. இதுல பாதாம் பால்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். அதனாலதான் கொண்டு வரல. நீங்க பொறுமையா குடிங்க, நான் வரேன். அவ பேசுனதை பெருசா எடுத்துக்காது. அவ எப்பவுமே இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பான். நான் தான் சொல்லியிருக்கேன்ல.
என்னாச்சு? ஏய், என்னம்மா? தூக்கத்துல ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன? இந்த ரூம்ல யாரும் இல்லம்மா. நீ பயப்படாம இரு, தூங்குமா. நான் தான் உன் கூட இருக்கேன்ல, பயப்படாம தூங்கு, சரியா? பாருப்பா, வீட்டுக்கு வந்த புது மருமகளை இப்பவே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டு வேலை செய்ய சொல்லி நான் ஒன்னும் சொல்லல, அவளே தான் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறா. அண்ணி, என்ன அண்ணி இப்படி சமைச்சு வச்சிருக்கீங்க? எதுக்காக இவ்ளோ நெய்ய கொட்டி வச்சிருக்கீங்க? அது வந்து அத்தை நிறைய நெய் ஊத்தி அல்வா பண்ண மாமாக்கு பிடிக்கும் நாங்க. உண்மைதான், அதுக்காக வீட்டுல இருக்கிற மொத்த நெய்யும் அல்வால கொட்டணும்னு நான் ஒன்னும் சொல்லலையே. அன்னி பண்ண அல்வால டேஸ்ட் தான் மாறி இருக்கு, ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா, அதிக நெய் ஊத்தி அல்வா பண்ணா எனக்கு பிடிக்கும் தான். ஆனா இவ்வளவு நெய் அதிகம் ஊத்தி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். இன்னைக்கு முதல் தடவையா மருமக சமையல் பண்ணியிருக்கா. அதுக்காக அவளுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும். உன் கைய கொடுமா, கைய கொடுமா. மருமகளே, இன்னைக்கு உன் சமையலை பாராட்டி உன் மாமனாரோட அன்பு பரிசு இது. இந்த மோதிரம் சரியான கைக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த அழகான விரல்ல மோதிரம் போட்டதும் இந்த மோதிரம் என்ன அழகாயிடுச்சு. இது எப்பவும் உன் கையிலேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். சரி போமா, போய் நீ பண்ண இந்த சுவையான அல்வாவை வினோத்துக்கு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. நியாயமா பார்த்தா முதல் தடவையா சமைச்சு அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும். எங்க எல்லாரையும் விட உரிமை அவனுக்கு தான் இருக்கு. அந்த உரிமை ரொம்ப நாளைக்கு இருக்காது, அதை நான் பறிச்சிடுவேன். என்னங்க, உங்களுக்கு அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அல்வாவா? நீயா பண்ண? ஆமாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு வந்து முதல் தடவையா நான் இதை சமைச்சிருக்கேன். நீங்களும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, மாமா இதை உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு. பிரமாதம். சரி ஒண்ணு பண்ண, நீயே ஊட்டி விடு. எப்படிங்க இருக்கு? உன்ன போலவே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சரி, இது அப்பாவுக்கு கொடுத்தே இல்லையா? அப்பாக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதோட மாமா பரிசா மோதிரம் கொடுத்தாரு. இங்க பாருடா, ரொம்ப அழகா இருக்கு. அவங்க பரிசு கொடுத்திருக்காங்கன்னா நானும் கொடுக்கணும்ல. ஐயோ என்னங்க நீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி அதை விடு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? இல்லங்க, இன்னும் நான் எதுவும் பேசல. ஏன்? வந்து கல்யாண மண்டபத்திலேயே என்னோட போன் தொலைஞ்சிருச்சுங்க, அதான் என்னால அவங்க கிட்ட பேச முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா.
அப்பா நானே உனக்கு ஒரு புது மொபைல் வாங்கி தரேன். நல்லா இருக்கு. இல்ல மாமா, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. பேசணும்னு தோணுச்சுன்னா இவர் போன்ல பேசிக்கிறேன். ஏன் வேண்டான்னு சொல்ற? நீ இந்த வீட்டோட மருமக. உன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தர்றது தான் இந்த குடும்பத்தோட கடமை. நான் உனக்கு ஒரு புது மொபைல் வாங்கி தரேன். சரிப்பா, கடைக்கு போற வேலை ஏதாவது இருக்கா? அந்த வேலை இனிமே உனக்கு இல்ல, மருமக பாத்துக்குவா. அதோட இன்னைக்கு உன் அம்மாவே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. இந்த குர்தால இருக்கிற பட்டன் நூல் விட்டு போய் வெளியில வர மாதிரி இருக்கு. எப்ப வேணாலும் விழுந்துடலாம். மருமகள, இத கொஞ்சம் தச்சு தரியா? சரிங்க மாமா, நான் தைச்சு கொடுக்கறேன். சரி, அப்ப நீ அப்பாவுக்கு அதை செஞ்சு கொடுத்துரு. இன்னைக்கு எனக்கு வேலை முடிய லேட் ஆகும். எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட்டுருங்க, சரியா? அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. என்னம்மா பாக்குற? தச்சு விடுமா. ஆ, ஆ, சரிங்க மாமா, நான் போய் ஊசிய நூலு கொண்டு வரேன். என் அப்பா கிட்ட எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கலாம்? சுனிதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் அண்ணி அடிக்கிற அளவுக்கு யார் உனக்கு தைரியம் கொடுத்தா? அப்பா, அவ உங்ககிட்ட வாயமுடு நீ. என் சட்டையில இருக்கிற பட்டனை மருமக தச்சா. உன்கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் இங்க சொன்னா இந்த வேலையை செய்வீங்களா? இனிமே இவளுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்க, இல்லன்னா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். கண்ணு முன்னாடி நிக்காத. அம்மாடி, இங்க நடந்த விஷயம் வினோத்துக்கு தெரிய வேண்டாமா? தெரிஞ்சா தேவையில்லாம வீட்டுல சண்டை வருமா? என்ன மகாராணி, நாள் முழுக்க இப்படி பொறுமையா வீடை மட்டும் தொடச்சுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. என்ன முறைக்கிற? அரஞ்சன் வைய. சீக்கிரம் இந்த வேலையை முடி. வந்து சமைச்சு வை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா? அதான் என் போன்ல கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அண்ணி? அண்ணன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். தாவும் இருக்கணும் இப்படி ஒரு அழகான மனைவி கிடைக்க. இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு வீடியோ எடுக்கிறத நிறுத்து. முதல்ல எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணு. ஐயோ, என் செல்ல டெலீட் ஆப்ஷனே கிடையாதே. இந்த வீடியோ என்னோட போன்லயே இருக்கட்டும். போர் அடிக்கும் போது நான் பாத்துக்கிறேன்.
மருமகளே, சொல்லுங்க மாமா. இது உன்னோட புது மொபைல். இதுல ஒரு சிம் கார்டு வாங்கி போட்டுக்க. அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் உங்க வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கலாம். மாமா, எதுக்கு இதெல்லாம்? என்ன இப்படி கேக்குற? முதல்ல இந்த போனை புடி. ரொம்ப நன்றி மாமா. மருமகளே, என் கழுத்துல ஏதோ கிழிச்சிருக்கு பாரு. தொட்டாலே எரியுது. கொஞ்சம் மஞ்சள் போட்டு விடுறியாமா? சரிங்க மாமா. மருமகளே, ஏதாவது வேணுமா மாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சீக்கிரமா போட்டு விட. சரி. போட்டு முடிச்சிட்டேன் மாமா. கண்ணை மூடிட்டு வந்தியா? முன்னாடி பார்க்க மாட்டேன். இது என்னோட புது புடவை. சாரி அக்கா. என்ன சாரி? எதுக்காக இங்க எண்ணெய கொண்டு வந்த? அது வந்து நான் மாமாக்காக. புரியுது புரியுது. மகாராணி குளிக்கிறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களா? சுடு தண்ணி வச்சு தரவா? அப்படி மசாஜ் பண்ணிக்கணும்னா உன் வீட்ல பண்ணிக்க. இந்த வீட்ல இருந்து சோப்பு ஷாம்பு எதுவுமே நீ யூஸ் பண்ண கூடாது. புரியுதா? அக்கா, எதுக்காக அன்னிக்கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா பேசுங்க. இவங்க இந்த வீட்டுக்கு மருமக. அண்ணி, அக்கா இந்த மாதிரி பேசுனது யாரு? வேற யாரு? நான் தான், உங்க பாசமான கொழுந்தனார். நீ உன்னோட அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வரலாம். நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க போறேன். ஐயோ அண்ணி, உங்களுக்காக சர்ப்ரைஸா நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து கதவை தரங்களேன். அண்ணி, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பொறுமையா பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். இல்லனா இந்த ரூமோட சாவி என்கிட்ட இருக்கு. நான் பாட்டு கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுவேன். அந்த அளவுக்கு நீங்க போக விட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களா வரீங்களா இல்ல நான் கதவை திறந்துட்டு வரவா? நானே வெளியே வரலான்னு தான் இருந்தேன். இங்க பாரு, வேண்டாம். அக்கா அக்கா பாயல், நீ எப்படி? நீ எப்படி இருக்க? சரி, அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க வரலையா? நானும் நல்லா இருக்கேன், அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து போனே இல்லையா? சரி, அதான் உன்னை பார்க்கலாமேன்னு வந்துட்டேன். சரி, எனக்கு ஒண்ணு சொல்லு. எதுக்காக நீ ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அது அது வந்து நான் என்ன கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. என் கூட நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. அப்படியா? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு சூடா சமோசா கிடைச்சா நல்லா இருக்கும். ரொம்ப பசியில வந்திருக்கேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் சமோசா கொண்டு வரேன். எதுக்காக சமோசா மட்டும்? பிரியாணி, குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம், பீடான்னு விருந்தே வச்சிருவோம். தடபுடலா பண்ணிரலாம். நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்க லண்டன் ரிட்டர்ன் இல்லையா?
எதுக்காக இப்படி பேசுறீங்க? இவரு கேட்டாருன்றதுக்காக தான் சமோசா சாப்பிடுறேன்னு நான் சொன்னேன். அடடே, தப்பு ஓ மேல கிடையாதுமா. நீ இவன் கிட்ட சொல்லும் போது இவ வாய மூடிட்டு இருந்தா பாத்தியா? ஏன்னா உங்க 2 பேரையும் உட்கார வச்சு இவன் வேலை செய்யணும். அத பார்க்க தானே நீ கிளம்பி அக்கா, வந்திருக்க. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நாம தானே கவனிக்கணும். எதுக்காக இப்படி பேசுறீங்க? அழியா விருந்தாளி கிட்ட இப்படிதான் பேசணும். இப்படி பேசினாதான் இன்னொரு தடவை வர மாட்டாங்க. நான் இந்த வீட்டோட மருமக இல்ல, இந்த வீட்டோட பொண்ணு. நீங்க அவங்க பேசுனதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க எப்பவும் அப்படிதான். ஆ? அண்ணி, நீங்க டீ போட்டு கொடுங்க, நான் சமோசா ரெடி பண்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம். என்னாச்சு திடீர்னு ஏன் வேணான்றீங்க? சமோசா வேணும்னு கேட்டீங்கல்ல, அப்ப கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கும் இல்ல? அண்ணி, நீங்க டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த வீட்டையே அவன் தான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். அண்ணன் வெளிய போயிட்டா போதும், ஷாம் அண்ணிய விட்டு ஒரு நிமிஷம் கூட தள்ளியே இருக்க மாட்டேங்கிறான். இந்த வீட்ல எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்ப என்னாச்சு? நீ எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்க? பாயல் வந்திருக்கா, பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரா வர போறாங்க. வீட்டுக்கு வந்த மருமக மகாராணியா இந்த வீட்ல இருக்க போறாங்க. அவ இங்க எப்போ வந்தா? சமயம் கிடைக்கட்டும், நான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. அது அவ்வளோ ஈஸி கிடையாதுமா. எனக்கு அது கஷ்டமும் கிடையாது. அக்கா, இங்க என்னதான்க்கா பிரச்சனை? எதுக்கு நீ அமைதியாவே இருக்க? மாமாவை போலவே எல்லாரும் இந்த வீட்ல உன்கிட்ட அன்பா தானே பழகுறாங்க. இப்ப அப்படி கிடையாது பாயல். அது ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன், என்ன ஆச்சு? இங்க உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்ததுல இருந்து இங்க எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடக்குது. இந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள், இவங்க நடந்துக்கிற விதம். அக்கா, இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். புது இடம், புது ஆளுங்க, புது வாழ்க்கை, எல்லாமே புதுசா தான் இருக்கும். போக போகதாக்கா எல்லாம் சரியாகும். சுனிதாவை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவளும் கல்யாணம் பண்ணிட்டு போகதானே போறா. அக்கா, நீ இப்படி சோகமா இருக்காதக்கா. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ம்? அண்ணி கிச்சனுக்கு போறாங்கன்னா அப்படின்னா அங்க பாயல் தனியா தான் இருக்கா. இது எனக்கு கிடைச்ச சான்ஸ் தான். பாயல், கதவை தர. பாயல், நான் தான் வந்திருக்கேன், கதவை தர. பாயல், நீ உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்க? பாயல், அண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 minutes. சீக்கிரம் கதவை தரங்க ப்ளீஸ். பாயல், பாயல், கதவை தர பாயல்.
கதவை தரங்க. ப்ளீஸ் யாராவது கதவை தரங்க. கஞ்சன் என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? உள்ள உங்க தம்பியும் பாயலும் இருக்காங்க. கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, நீ பயப்படாத. என்கிட்ட சாவி இருக்கு, நானே திறக்கிறேன். பாயல், என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களோட கல்யாண வீடியோ தான்க்கா பார்த்துட்டு இருந்தேன். வீடியோவை பாக்குறவ வெளிய உட்கார்ந்து பார்க்க வேண்டியதானே? நான் எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருந்தேன். உனக்கு ஏதோ அடிச்சுன்னு பயந்துட்டேன். அக்கா ஹெட்ஃபோன் போட்டிருந்ததால எனக்கு கேட்கலக்கா. அப்புறம் அண்ணி, நான் ஒன்றும் கதவை லாக் பண்ணல. எப்படி லாக் ஆச்சுன்னே தெரியல. அண்ணா உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த கதவை வெளியில இருந்து லாக் பண்ண முடியும்னு. சாவி மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியில இருந்து திறக்க முடியாது. ஃபோன் கூட. பாத்தியா, நீ பயந்த மாதிரி எதுவும் நடக்கல. தேவையில்லாம கத்தி ஊரை கூட்டி பயமுறுத்திட்ட. ஐம் சாரி பாயல். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னுதான். அக்கா, உனக்கு இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆனா நீ அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. ப்ளீஸ் சொல்லுக்கா, என்ன நடக்குதுங்க? பாயல், நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு ஏதாவது? எதுக்குக்கா பயப்படுற? எனக்கு எதுவுமே ஆகல. அது வந்து நீ நினைக்கிற மாதிரி ஷாமு கிடையாது. தினமும் என் வீட்ல பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் நான் வீட்டை கிளீன் பண்ணும்போது அவன் செல்ல என்ன வீடியோ எடுத்துட்டான். அக்கா, நீங்க இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னீங்களா? ஆனா அவர் தம்பியை தானே நம்புவாரு. அதனாலயே அன்னையில இருந்து நான் வீட்ல என்ன நடந்தாலும் அவர்கிட்ட சொல்றது இல்ல. பாயல், எல்லாமே என்னோட போகட்டும். நீ சீக்கிரமா ஊருக்கு கிளம்பிடு. இல்லக்கா, என்னால உன்னை இப்படி விட்டுட்டு போக முடியாது. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோக்கா. உனக்கு தான் மாமியார் இருக்காங்களே, அவங்க கிட்ட சொல்லு. அக்கா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும்க்கா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்றீங்க? நீங்க என் ரூமுக்கு வந்து என்ன பண்றீங்க? நீங்க முதல்ல கை எடுங்க, நான் போகணும். ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். பாக்குறீங்களா? இது உங்க தங்கச்சி ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது நான் எடுத்தத. இத நான் நெட்ல விட்டுறவா? இல்லங்க, வேண்டாம். ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணணுமா? சரி, நான் டெலீட் பண்றேன். தம்பி, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட அண்ணி. என்ன நீங்க போக விடுங்க. பாத்தீங்கல்ல, நான் தான் சொன்னேன்லப்பா. இப்ப நீங்களே உங்க கண்ணால பாருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாருங்க. புருஷன் போனதுக்கு அப்புறம் இவ ரூமுக்கு எதுக்காக இவன் வரணும்? சீச்சி, உன்னால இந்த குடும்பம் மானமே போச்சு. வாய மூடு. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன நடந்ததுன்னு முழுசா விசாரிக்காம நானா எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. சொல்லுமா, என்ன நடந்தது? கேக்குறாருல்ல, எதுக்கு அமைதியா இருக்க? நீ எதுக்கு இந்த ரூமுக்கு வந்த? அம்மா, அப்பா, நானே எல்லாத்தையும் சொல்றேன். அண்ணி என் ரூமுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு என் மேல ஆசை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவரு போய் சொல்றாரு. அப்ப நடந்தது என்னன்னு சொல்லு. மாமா, அது வந்து இவரு என்னோட தங்கச்சிய போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அத வந்து நான் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அத அழிக்கணும்னா இவரு என்கிட்ட. அப்பா, இவங்க தப்பா போய் சொல்றாங்க. வாய மூடுறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. உன் போனை கொடுறா. அப்படி அதுல பார்த்தா யாரு உண்மை சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சிடும்ல. எடுறா மொபைல. மருமகள
நீ சொல்ற மாதிரி எந்த வீடியோவும் இதுல இல்லையாம்மா? நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நான் இப்பதான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? போதும், இதுக்கு மேல உன் நாடகத்தை நடத்தாத. உடனே உன் ரூமுக்கு போ. ஆனா அத்தை, எதுவும் பேசாத, உன் ரூமுக்கு போ. வாங்கம்மா போலாம், நம்ம வேலை முடிஞ்சுது. ஷாமு, ஒரு நிமிஷம். அந்த பாயிலோட வீடியோவை என் செல்லுக்கு அனுப்பு. சரிப்பா. என்னக்கா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. உடனடியா இங்கிருந்து முதல்ல கிளம்பு. எங்கக்கா? எதுக்கு? என்ன ஆச்சுக்கா? எந்த கேள்வி கேட்காத, நான் சொல்றது மட்டும் செய். இந்தா, நீ முதல்ல கிளம்பு. அக்கா என்ன ஆச்சுக்கா? அக்கா கேக்குறல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன எதுவும் கேட்காத, நீ முதல்ல வா. பஸ்லயோ ட்ரெயின்லயோ எப்படியோ முதல்ல நீங்க இருந்து போனா போதும். எதுக்கு என்ன இவ்ளோ அவசரமா அனுப்புறீங்க? அண்ணி, நீங்களா? முதல்ல இங்கிருந்து போங்க போங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சியை ஊருக்கு அனுப்பிட்டா அவ தப்பிச்சிட்டான்னு அர்த்தமா? ம்? இங்க பாருங்க, இந்த பட்டனை நான் டச் பண்ணா இந்த வீடியோ அப்படியே உடனே உங்க அம்மாவுக்கு போயிடும். அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே சோஷியல் மீடியாவிலையும் அப்லோட் பண்ணிடுவேன். வாவ், இது என்ன ஒரு வீடியோ இல்ல அண்ணி? சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? நான் உள்ள வரணுமா இல்ல இந்த வீடியோ வெளியே போகணுமா? நானே உள்ள வரலாம்ல? இங்க பாருங்க, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவளோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. அண்ணி, உங்க தங்கச்சி மானம் போக கூடாதுன்னா உங்க மானம் போகணும். அதாவது என்கிட்ட மட்டும். ம்? என்ன விட்டுருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நான் வேணா உங்க கால்ல கூட விடுறேன். நான் உங்களை வற்புறுத்த கூடாதுன்னு பாக்குறேன். உங்க தங்கச்சியோட வீடியோ என் போன்ல இருக்கு. கொஞ்ச நேரம் நீங்க எனக்கு ஒத்துழைச்சா மட்டும் போதும். சரி, பரவாயில்ல. நாம ஒரு வேலை பண்ணலாம், ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் சொல்ற பேச்ச கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மொத்தமா என் போன்ல இருந்து பெர்மனண்டா டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. உங்க பேச்சு கேட்டா நீங்க நிச்சயமா என் தங்கச்சி வீடியோவை டெலீட் பண்ணிடுவீங்கல்ல? அண்ணி மேல சத்தியமா நான் டெலீட் பண்ணிடுவேன். நீங்க ஏமாத்த மாதிரி தான் சரி. யாரு நீங்கெல்லாம்? எதுக்காக அடிக்கிறீங்க? அவரை விடுங்க, விடுங்க. யாரு நீங்கெல்லாம்? எதுக்காக இவரை போட்டு அடிக்கிறீங்க? நாங்க பினான்ஸ்காரங்க. உன் புருஷன் எங்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தான், அதை ஒழுங்கா திருப்பி கொடுக்க சொல்லு. இங்க பாரா, நாளைக்கு மட்டும் பணம் வரலன்னு வை, உன்னோட பொண்டாட்டி விதவை ஆயிடுவா பாத்து. நாளைக்கும் வருவோம், பணத்தை ரெடி பண்ணிடு. இல்லன்னு வச்சுக்க, நாங்க சொன்னது கண்டிப்பா நடக்கும். வாங்க உட்காருங்க. நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அவங்க உங்களை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? நாளைக்கு மட்டும் நான் பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பா அவங்க என்ன கொன்னுடுவாங்க.
எவ்வளவு பணம் கொடுக்கணும் இதை ஏன் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? 1 லட்சம் தான் நான் வாங்கினேன். ஆனா வட்டியோட இப்ப 3 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. நாளைக்கு காலையிலக்குள்ள அவ்வளவு பணத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்பா கிட்ட நிறையவே பணம் இருக்கு. ஆனா அப்பா என்னடான்னா எனக்கு கல்யாணம் பண்ண செலவையே சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி கேட்பேன்? கஞ்சன், நீ அப்பா கிட்ட பேசி எனக்கு வாங்கி தரியா? நீ கிட்ட கண்டிப்பா கொடுப்பாரு. நானா? ஆமா. எப்படிங்க? ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ். நீ அப்பா கிட்ட கேட்டு பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ மட்டும் அவர்கிட்ட கேட்டனா அவர் கண்டிப்பா அதை மறக்கவே மாட்டாரு. ப்ளீஸ் எனக்காக கேட்டு வாங்கி தாயே. ப்ளீஸ் கஞ்சன், உன் புருஷன் உயிரை காப்பாத்த இதான் ஒரே வழி. தயவு செஞ்சு எனக்காக பண்ணு. ஒரே ஒரு தடவை அப்பா கிட்ட கேட்டு பாரு ப்ளீஸ். இந்த மருமகளே, இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. உன்னோட அப்பா கொடுத்தாருன்னு வினோத்துக்கிட்ட சொல்லிடு. ஆனா இந்த பணம் எனக்கு திரும்ப வேணும். அப்படி தர முடியலன்னா நீ நான் சொல்றபடியெல்லாம் செஞ்சாக்கணும். மாமா, என்ன பண்றீங்க நீங்க? மாமா, நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி. வேண்டாம் மாமா. மாமா, இதெல்லாம் சரியில்லை. சொல்றத கேளுங்க மாமா. என்ன விட்டுருங்க, நான் போறேன். மாமா, மாமா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் தெரியாம உங்ககிட்ட கேட்டுட்டு. மாமா, என்ன விடுங்க. வினோத்தண்ணா, நம்ம டிராமா எப்படி? வீட்டுல அன்னைக்கு சந்தேகம் வரல. உங்க அப்பா பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பார்ட்டி தரணும், சரியா? அப்படின்னா இதெல்லாம் என் பிளான் தான். உங்களுக்கு எப்படி என்ன ஏமாத்த மனசு வந்துச்சு? இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க. இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேங்க. ஏய் ரெடி, நீ இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது, புரியுதா? கதவை தரங்க, கதவை தரங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. கதவை தரங்க. அடுத்தவங்களை ஏமாத்துறதே ரொம்ப பெரிய குற்றம். அப்படி இருக்கும்போது குடும்பத்துல இருக்கிறவங்களையே நீங்க ஏமாத்துறீங்க. உங்களை மட்டுமே நம்பி அக்னிய சாட்சியா வச்சு வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ண குடும்பத்தோட சேர்ந்து நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிருக்கீங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவ உங்களுக்கு அடிமையா? அவ உங்களுக்கு மனைவியா இல்ல வேலைக்காரியா? அவ உங்களோட வாழ்க்கை துணை, உங்க சுக துக்கத்துல பங்கு போட்டுக்க வந்தவ. ஒரு மனைவி உங்க மேல நம்பிக்கை வைக்கிறா, நீங்க தான் எல்லாமேன்னு நம்புற ஒருத்தி வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? அப்படி ஒரு அநியாயம் தான் இங்க கஞ்சனுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கஞ்சனோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பாப்போமா? அவ சந்தோஷமா வாழ போறாளா, மேலும் கஷ்டப்பட போறாளா? வினோதனா, அப்பா எல்லாரும் எங்க இருக்கீங்க?
என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்க? அண்ணி ரூம்குள்ள தூக்கு போட்டுக்கிறத என் கண்ணால பார்த்தேன். கதவை வேற பூட்டி இருக்காங்க. சரி, உடனடியா பேசி அவளை சமாதானம் பண்ணி கூப்பிடலாம் வாங்க. மருமகளே, கதவை தர. என்கிட்ட சாவி இருக்கு, நான் திறக்கிறேன். அவ தப்பிச்சு வெளில போயிட்டா. சீக்கிரம் போய் அவளை பிடிங்கடா, இல்லன்னா எல்லாரும் மாட்டிக்குவோம். சரிங்கப்பா. ஐயோ, என்னாச்சு? உங்களுக்கு எதுவும் அடிபட்டுச்சா? அதுல என்னாச்சு? என்ன காப்பாத்துங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா. என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. யாரு? நடங்க. போ. என்ன விடுங்க, விடுங்க. விடுங்க சார். மா, என்னடா முறைக்கிற? ஸ்டேஷனுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிற. நான் உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டல. ஏமாத்துனது நாங்கல்ல, நீதான். வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு யாராவது இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுவாங்களா? சீ, நீ வந்து எங்களை சொல்றியா? ஏய், வாய மூடு. கண்ணத்துல ஒண்ணு விட்டேன்னா அவ்வளவுதான். நீங்க இன்னும் திருந்தவே இல்லல. ஒரு பொண்ணு வாழ வந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா நீங்க அவ மேல பழிய போடுறீங்க. இதுவே உங்க வீட்டு பொண்ணு மேல நடந்திருந்தா இப்படி சும்மா இருப்பீங்களா? நிக்கிறான் பாரு, கட்டின பொண்டாட்டியை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டு வேலை செய்யறான். உன்னெல்லாம் வெளியவே விடக்கூடாது. வெளியே விட்டா இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில நீ விளையாடிக்கிட்டே இருப்ப. வாடா, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஐயோ, விடுங்க. ஒரு பொண்ணுக்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், அவங்கள கடவுளா பார்க்கணும். ஆனா இந்த வீட்ல அவளை காகிதமா பார்த்து கசக்கி தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அவ வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. அவளோட கணவன் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறதுனால இவளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இனி தான் வாழ்நாள் முழுக்க எந்த ஆம்பளையும் நம்ப மாட்டா. இனி தான் வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பளையும் ஏத்துக்கவே மாட்டா. அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில உறவுகளை பலப்படுத்தக்கூடியது நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அதோட முடிஞ்சது. நம்பிக்கை இருந்தா போதும். வசதி இல்லைன்னா கூட வாழ்க்கை ரொம்பவே இனிமையா இருக்கும். ஒருத்தங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வேண்டுகோளோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஒரு புது எபிசோட்ல ஒரு புது கதையோட. அது வரைக்கும் கிரைம் பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாம கிரைம் பண்ண விடாதீங்க.